Hi everyone. ஞானசார தேரரையும் ஆப்தீன் காசிம் என்பவரையும் கள்ளறிந்து கொலை செய்ய வேண்டும். இவ்வாறானதொரு துண்டு பிரசுரம் ஏராவூர் ஜும்மா பள்ளிகளில் வழங்கப்பட்டதாக ஞானசார தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஞானசார தேரருடன் இணைத்து கூறப்பட்டுள்ள ஆப்தீன் காசிம் என்பவர் யார்? மீண்டும் வேதாளம் முருங்க மரம் ஏறுவதை போன்று இனவாதம் பேசியே தனது வாழ்க்கையை நடாத்தும் ஞானசார தேரர் மீண்டும் இனவாதம் பேசுவதற்கு ஆரம்பித்துள்ளார். மீண்டும் இலங்கையில் இனவாத அரசியலை தூண்டுவதற்காக முயற்சி செய்கின்றார். கிழக்கிலங்கையிலே 100க்கும் அதிகமானவர்களுக்கு சரியா சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக, அதிலும் வாய் மூக்குகள் வெட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதாக ஞானசார தேரர் குறிப்பிடுகின்றார். எனது வாழ்க்கையிலும் முதலாக சரியா சட்டத்திலே வாய் வெட்டுவது மூக்கு வெட்டுவது ஊடாக தண்டனை வழங்கப்படுவதாக முதலாகவே அறிந்துள்ளோம். எனவே ஞானசார தேரருக்கு இவ்வாறான சட்டங்களை கூறுவது யார்? தற்போதைய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சராக செயற்படும் முனீர் முலஃபரையும் நலிமியா கலாபீடத்தையும் கேவலமான முறையிலே ஞானசார தேரர் பேசியிருந்தார். இவ்வாறு இவருடைய ஊடக சந்திப்பிலே மிக மோசமான முறையில் வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருந்ததுடன் இனவாத கருத்துக்களையே பயன்படுத்தி இருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பொதுவாக சிலருக்கு அரசியல் செய்வதற்காக தமது வாழ்க்கையை நடாத்துவதற்காகவே கையில் எடுத்துள்ள ஆயுதமாக இனவாதமும் இனவாத பேச்சுக்களுமே காணப்படுகின்றது. அதிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுவது சிலருக்கு தொழிலாகவே காணப்படுகின்றது. அவ்வாறான ஒருவராக ஞானசார தேரர் தொடர்ச்சியாக காணப்படும் நிலையில் தற்பொழுதும் இனவாத பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். அதற்காக சில பொய்யான தகவல்களையும் திரட்டி வழங்குகின்றார். அதன் அடிப்படையில் அண்மையில் ஏராவூர் பிரதேசத்திலே ஜும்மா தினத்தில் ஜும்மாவிற்கு பின்னர் ஞானசார தேரரையும் ஆப்தீன் காசிம் என்பவரையும் கள்ளறிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டதாக ஞானசார தேரர் குற்றம் சாட்டியிருந்தார். லிபியா கடாஃபி என்ற குழுவே இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் கூறியிருந்தார். எனவே இந்த லிபியா கடாஃபி என்ற குரூப் கிழக்கிலங்கையில் இயங்குகின்றதா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. இவ்வாறு இயங்கியிருந்தால் புலனாய்வுத்துறை இதனை வேடிக்கை பார்க்கின்றதா என்ற கேள்வியும் காணப்படுகின்றது. என்றாலும் ஏராவூர் பிரதேசத்திலிருந்து ஏராவூர் மக்கள் குறிப்பிடும் பொழுது இவ்வாறான எந்த விதமான துண்டு பிரசுரங்களும் எமது பிரதேசத்தில் எமது பள்ளிவாயல்கள் ஊடாக வழங்கப்படவில்லை என கூறுகின்றனர். எனவே இந்த நிலையில் ஞானசார தேரர் எவ்வாறு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் என்ற கேள்வியும் எழும்புகின்றது. ஞானசார தேரர் அவரையும் ஆப்தீன் காசிம் என்பவரையும் சுட்டி காட்டுகின்றார். ஆப்தீன் காசிம் என்பவர் இலங்கையின் பாரம்பரிய முஸ்லிம்கள் சூவித்துவ முஸ்லிம் அமைப்பின் செயலாளர் எனவும் ஞானசார தேரர் குறிப்பிடுகின்றார். எனவே இவ்வாறான நிலையில் ஆப்தீன் காசிம் என்பவர் இந்த தகவல்களை ஞானசார தேரருக்கு வழங்கி இருந்தாரா, அல்லது இது புனைக்கப்பட்ட கதைகளாக பொய்யான கதைகளை இனவாத கதைகளை மீண்டும் ஞானசார தேரர் கூறுகின்றாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது. வேதாளம் முருங்க மரம் ஏறுவதை போன்று தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை கூறுபவராக, இனவாத பிரச்சினைகளை உருவாக்குபவராக, இனவாதத்திலே அரசியல் செய்பவராக இவரை வைத்து இனவாத அரசியல் செய்யப்படும் நிலையே இலங்கையில் காணப்படுகின்றது. அதனையே மீண்டும் இலங்கையில் உருவாக்குவதற்கு ஒரு சிலர் முயற்சி செய்கின்றனர். அதற்காகவே ஞானசார தேரர் போன்றவர்கள் பயன்படுத்தப்படுகின்றனர். இந்த நிலையில் இந்த கருத்து ஊடக மாநாட்டிலே கூறப்பட்டுள்ளது. இந்த கருத்துக்களை இவர் இவ்வாறு தான் பேசுவார், தொடர்ச்சியாக இவர் இவ்வாறான கருத்துக்களை பேசக்கூடியவர் என கடந்து செல்ல முடியாது. இவ்வாறான கருத்துக்கள் ஊடாகவே கலவரங்களாக இலங்கையில் உருவாக்கி இருந்தது. உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருந்தது. எனவே இவ்வாறான நிலைக்கு மீண்டும் இலங்கையை உருவாக்க முடியாது. எனவே தற்போதைய அரசாங்கம் இவ்வாறு இனவாதங்களை தூண்டும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் முதலாவது பாராளுமன்ற உரையிலே கூறப்பட்ட மிக முக்கியமான விடயம் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தனர். எனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் முதலிலே ஞானசார தேரருக்கு எதிராகவே எடுக்கப்பட வேண்டும்.
அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை ஞானசார தேரர் கூறியிருந்தார். கிழக்கிலங்கையிலே சரியா சட்டம் நிறைவேற்றப்படுவதாகவும் அந்த சரியா சட்டத்திலே 100க்கும் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர், கைவெட்டப்பட்டுள்ளனர், வாய் மூக்கு என்பன வெட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என கூறியிருந்தார். என்றாலும் இவை தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் கிடையாது. எனவே 100க்கும் அதிகமானவர்களுக்கு தண்டனை, இஸ்லாமிய சரியா தண்டனை வழங்கப்பட்டு இவர் சொல்வதை போன்று கொலை செய்யப்பட்டிருந்தால் இது சட்டத்தின் முன் கொண்டு வரப்படவில்லையா, ஊடகங்களின் முன் கொண்டு வரப்படவில்லையா, தகவல்கள் கிடைக்கவில்லையா என்ற கேள்வி எழும்புகின்றது. அதைவிட இவருடைய கதையிலே மிக பெரும் நகைப்புக்குரிய கதையாக இஸ்லாமிய சரியா சட்டத்திலே மூக்கு வெட்டப்படுவதாக, வாய் வெட்டப்படுவதாக கூறியுள்ளார். இது எந்த இஸ்லாமிய சட்டத்திலே சரியா சட்டத்தில் வழங்கப்படுகின்றது என்ற கேள்வி எழும்புகின்றது. எமக்கே தெரியாத சட்டத்தை இவரே சொல்லித் தருகின்றாரா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. எனவே பொய்யான கதைகளை கூறி மக்களை குழப்பி இனவாதத்தை தூண்டி மீண்டும் இலங்கையிலே குழப்பங்களை விளைவிப்பதற்கு இவ்வாறான நபர்கள் முயற்சி செய்கின்றனர். இது மாத்திரம் கிடையாது. அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தொடர்பாகவும் பொய்யான கருத்துக்களை, கேவலமான கருத்துக்களை கூறியிருந்தார். முனீர் முலஃபர் போன்றவர்களாலே பிரச்சினைகள் ஏற்படுகின்றது. நலீமியா கலாபீடத்திலே கல்வி கற்றவர். இவ்வாறானவர்களை அரசியலிலே வைத்து இருப்பதன் ஊடாகவே பிரச்சினைகள், கலவரங்கள் ஏற்படுகின்றது என்று முனீர் முலஃபர் மீதும் குற்றங்களை சுமத்தியிருந்தார். நலீமியா கலாபீடம் என்பது இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான கலாபீடங்களில் ஒன்றாக இலங்கையில் காணப்படுகின்றது. அந்த கலாபீடத்தில் கல்வி கற்பவர்களை, அதே போன்ற பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் போன்றவர்களை மோசமான, கேவலமான முறையில் பேசியிருந்தார். எனவே சாதாரணமான மனிதர்களை பேசினாலே அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே பிரதி அமைச்சருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசியிருந்தார். எனவே இதற்கு எதிராக, இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதே போன்று ஞானசார தேரர் குறிப்பிடுவதை போன்று கிழக்கிலங்கையிலே ஏறாவூர் பிரதேசத்திலே லிபியா கடாபி எனும் இயக்கம் இருக்கின்றதா என்பதையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறான இயக்கம் இல்லை என்றால், சரியா சட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றால், ஞானசார தேரருக்கும் ஆப்தீன் காசிம் என்பவருக்கும் எதிராக துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றால் அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளாகவே காணப்படுகின்றது. இதற்கு எதிராக சாதாரணமான மனிதர்கள் என்பதை தாண்டி, இஸ்லாமிய சமூகம் என்பதை தாண்டி தற்போதைய அரசாங்கமே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக தாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். இந்த சட்டம் போதாமல் இருந்தால் புதிய சட்டங்களையும் உருவாக்கி நடவடிக்கை எடுப்போம் என அரசாங்கம் கூறியிருந்தது. எனவே ஞானசார தேரருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலே இலங்கையில் மிகப்பெரிய மாற்றம், இனவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக, இனவாதம் எனும் சாபக்கேடு இலங்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டதாக உருவாக்கப்படும். இந்த அரசாங்கமும் இதனை கைவிடுமாக இருந்தால் இனவாதம் நிறைந்த, இனவாதிகளால் ஆட்சி செய்யப்படும், இனவாத அரசியல்வாதிகளால் ஆட்சி செய்யப்படும் நாடாக மீண்டும் மீண்டும் இலங்கை உருவாக்கப்படும். எனவே அடுத்த கட்டமாக இதற்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.